Praise the Lord everyone. Today Jesus saw me fasting prayer message. Topic யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது போல இந்த நாளில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, உங்கள் தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்தது. அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க தேவன் அவங்க தேவைகளை சந்திக்க ஓரேப் என்கிற பர்வதத்தில் நிற்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் உங்களுக்கும் உங்கள் தேவைகள் சந்திக்க நமக்கு முன்பாக கர்த்தர் கண்மலையின் மேலே நிற்பார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ரெண்டாவதாக, உங்களுடைய தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். வெற்றியை தரும் பர்வதம், அந்த பர்வதத்தை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழுகிற எல்லா அமலேக்கையும் மேற்கொள்ள ஒரு ஜெயத்தை கொடுக்க யெகோவா நிசியாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். மூன்றாவதாக, உங்களுக்கு விசுவாசம் உறுதிப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததோ இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கணுண்டா எலியாவுக்கு இருந்த விசுவாசம் ஜெபம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். நான்காவதாக, உங்கள் விண்ணப்பம் பார்த்து கொள்ளப்படும். விண்ணப்பத்துக்கு பதில் தரும் தேவன் நம்முடைய தேவன். அதனால் இந்த நாளிலும் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர அவர் நம்மளுக்கு பதில் தர பர்வதமாக இருக்கிறார். இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து உங்கள் வெற்றியை சிறப்பு பண்ணுவார். ஆமென். God bless you.